ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெடி ஆகி வந்ததுல இருந்து தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிளவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்கிட்ட இருக்க சாரியுடைய பிளவுஸ் எல்லாம் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸா இருக்கட்டும், பேட்ச் ஒர்க் பிளவுஸா இருக்கட்டும், அதோடைய பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதனுடைய கண்டினியூவா தான் சில்க் சாரி கலெக்ஷன், அந்த பிளவுஸோடைய சாரி எல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அதுல ஒரு சாரி மட்டும் வேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியும் கூட, அதை விட ஸ்பெஷலான சாரியும் கூட. இதுதான் வந்து என்னுடைய மேரேஜுக்கு இல்லாம மேரேஜுக்கு நீ எடுத்த சாரிங்க. இதனுடைய ஃபுல் என்ன சொல்றது, இதனுடைய ஃபுல்லா டீடைல் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல வந்து சொல்றேன். எந்த சிச்சுவேஷன்ல அந்த சாரி எங்க வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கிறத வந்து நான் சொல்றேன். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய மேரேஜ் சாரி, கல்யாணத்துக்குன்னு வாங்கின சாரி. அதுக்கு அடையாளமா தான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என் பேரும் எங்க வீட்டுக்கார் பேரும் இந்த முந்தியில வந்து எழுதி கொடுத்திருப்பாங்க, காமராஜ் ராதான்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கும். இந்த சாரி வந்து போத்தீஸ்ல வாங்கினதுங்க. அரௌண்டா ஒரு 10,000 இருக்கும். அந்த சாரி ரேட் வந்து 10,000 ரூபாய். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேட்டுக்குன்னு கிடையாது, இதோடைய கலர் எல்லாம் பாத்தீங்களா சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். இந்த சாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாரி வந்து நான் உங்களுக்கு அப்படியே வச்சு வச்சு காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா அதை வேர் பண்ணணும், ரொம்ப லேட் ஆயிடும் இல்லையா? நான் உங்களுக்கு வந்து ஒரு சாரியா ஜஸ்ட் காமிக்கிறேன், பிரிச்சு வச்சு காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. என்னுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா இதுதான். இதோடைய பிளவுஸ் எல்லாம் கூட நீங்க வந்து நேத்து வீடியோல பாத்திருப்பீங்க. ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதுதான். இந்த சில்க் சாரியுமே எனக்கு அவ்வளவு பிடிச்ச சாரி. முந்தி பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ராணி பிங்க் கலர் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் சாரி வந்து கிரீன், பேரட் கிரீன் கலர்ல சாரி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம் பாத்தீங்களா, இந்த சாரியுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒண்ணுன்னா வேர் பண்ணி காமிக்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா டைம் ஆயிடும் இல்லையா? பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பர் சாரி. இதுவுமே வந்து கட்டுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். திருப்பி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா இருக்கா? இது ஒரு சாரி. இதோடைய பிரைஸ் வந்து, பிரைஸ் டீடைல் சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. உங்களுக்கு அப்படி பிரைஸ் டீடைல் வேணும்னா நீங்க சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய பிரைஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா இதோடைய பிரைஸ் வந்து என்னுடைய ரொம்ப பிடிச்ச சாரின்றதுனால ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சாரி இதுவா, இதுவுமே சூப்பரா இருக்கும். இதுவுமே பட்டு புடவை தான், பியூர் பட்டு தான். இந்த சாரியுமே பியூர் பட்டு சாரி தான். நெக்ஸ்ட் சாரி வந்து கட்டு. இந்த சாரி கல்யாணம் ஆகி ரொம்ப காஸ்ட்ன்னு சொல்லி வாங்கின ஒரு சாரி இதுதான். கல்யாண புதுசுல ரேட்டை ஜாஸ்தியா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு நினைச்ச சாரி இந்த சாரி தான். இதோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது 2,500 ரூபாய். அப்போ நிலைமைக்கு எங்களுக்கு இது வந்து பெரிய காசு தாங்க. 2,500 ரூபாங்கிறது வாங்கின சாரி இது. ஃபர்ஸ்ட் வருஷம் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல. 2வது வருஷம் கல்யாண நாளுக்குன்னு வாங்கினது. 2வது வருஷம் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். அப்ப வாங்கின சாரி தான் இது. எங்க வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தது. சூப்பரா இருக்கும் இந்த சாரியுமே. இதோடைய பிளவுஸ் வந்து இல்ல, செட் ஆகல, கொஞ்சம் ரொம்ப டைட் ஆகிட்டுன்னு போட்டாச்சு. இந்த சாரி எப்படி இருக்கு எனக்குன்றத சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? இதுவுமே சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப பிடிச்ச சாரி, மனசுக்கு நெருக்கமான சாரியும் கூட. நெக்ஸ்ட் சாரி இந்த சாரி. இது வந்து ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கோம். இந்த சாரியில வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, ஏன்னா ஸ்டோன் வச்சிருக்கு இல்லையா, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இது ஃபுல்லா பிங்க் கலர்லயும் டார்க் கிரீன் கலர்லயும் பார்டர் வரும். நல்லா இருக்குங்களா? இந்த சாரி ஒண்ணு. இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் இந்த சாரியுமே. இதெல்லாம் நான் நிறைய தடவை கட்டிட்டேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி எல்லாமே. இது சூப்பர் சாரிங்க. இது வந்து நம்ம வீராஸ் வண்ணார்பேட்டையில வாங்கினதுதான். ஜஸ்ட் 2,200 ரூபாய் தான். ஒரு 1 வருஷம் இருக்கும். கோயிலுக்காக நாங்க வாங்கின சாரி இது. பீகா கிரீன், இந்த நித்தி கல்யாணின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரியான துணி தான் இது. பாக்குறதுக்கு தான் மொடன்னு இருக்கு, ஆனா நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உடம்போட ஒட்டின மாதிரி அழகா இருக்கும் இந்த சாரி.
இந்த பிளவுஸ்க்குமே செட் ஆகுது இல்லையா? நல்லா இருக்கா பாருங்க. இந்த சாரி இதுவுமே சூப்பரா இருக்கும். ரொம்ப இப்ப நான் காட்டின எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. பட்டு புடவை ஐயோ அப்படின்ற மாதிரி இல்லை, எப்ப கொடுத்தாலும் எடுத்து கட்டிடுவேன். அந்த மாதிரியான சாரீஸ் தான் இது எல்லாமே. இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட் சாரி, அதுல நான் ஒரு சாரி வந்து எடுக்கல, அது வந்து நான் டைம் இருக்கும் போது நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். சூப்பரா இருக்கும். ஆரஞ்சு கலர் சாரி அது. அது வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா, 2வது வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்ததுன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேட்டுன்னு எடுத்த சாரி அதுதான். நான் அந்த சாரியை வந்து முடிஞ்சா நான் வீடியோட எண்ட்ல காட்டுறேன், அப்படின்னா இன்னொரு வீடியோல காட்டுறேன். வாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இது வந்து எங்க பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து அம்மா வாங்கி கொடுத்த சாரி இது. இதோடைய பிளவுஸ் வந்து நேற்று நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பிளவுஸோடைய இதோடைய பிளவுஸ கோல்டன் கலர்ல பீகாக் கிரீன் கலர்ல வந்து பார்டர் வந்திருக்கும். இதுவுமே செம சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கும் இந்த சாரி. இது நான் ஒரு சில ஒரு 2-3 சாரி வந்து இன்ன வரைக்கும் நான் கட்டவே இல்லை. அதுல இதுவும் ஒண்ணு. எப்ப கட்டுவோன்னு இருக்கு. டைம் வரும், இதுக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லையா, அன்னைக்கு கட்டிடலாம். நல்லா இருக்குங்களா இந்த சாரி? இதுவுமே சூப்பரா இருக்கும். கோல்டன் கலர் புதுசா இருக்கு. இது இந்த மாதிரி கலர்ல என்கிட்ட கிடையாது சாரி, சில்க் சாரின்ட்டு, அதனால இந்த மாதிரி வாங்கியாச்சு. இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாரி, இது வரைக்கும் காமிச்ச சாரில ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்டா வாங்கின காஸ்ட்லி சாரி இதுதான். நான் உங்களுக்கு வந்து வர வீடியோவில் வந்து ஆல்பம்லாம் காட்டுறேன். எங்க பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் ஆல்பம், ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கினது இந்த சாரி தான். அம்மா வீட்டில் வாங்கி தருவாங்க பார்த்தீங்களா ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு வாங்கின சாரி இது. இது வந்து லைட் வெளிச்சத்துல அவ்வளோ அழகா இருந்துச்சு மண்டபத்துல நம்ம பார்க்கும்போது. இப்படியுமே கேமரால நல்லா தான் தெரியுது பாத்தீங்களா, ஸ்ட்ரைட்டா பார்க்கும் போது டல்லா தெரியுது. ஆனா இந்த லைட்டுக்கு அதுக்கெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது இந்த சாரி. செம்மையா இருக்கா? இதுவுமே சூப்பரா இருக்குங்க. இந்த சாரியுமே கட்டினா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சாரி. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி தான். இதுல எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க மறக்காம. நானும் ஒரு சாரிக்கா கேட்டுட்டு இருக்கேன், கண்டிப்பா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கண்டிப்பா. எப்படி இருக்கு? முக்கியமா லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்களாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன், நல்லா இருக்கா இல்லையா, இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நார்மல், கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்க சாரி தான். இதோடைய பிளவுஸ்மே நான் காமிச்சிருப்பேன். நம்ம அப்போ வாங்கணும் பாத்தீங்களா, அப்ப காமிச்ச பாத்தீங்களா கோல்டன் கலரு, அதுலயே இது வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு. அது டார்க் கோல்டன் கலரு, இது கொஞ்சம் லைட்டா இருக்கு பாத்தீங்களா. நல்லா இருக்குங்களா இந்த சாரி? சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. நல்லா இருக்குங்க, உண்மையாவே சூப்பரா இருக்கு. சிங்கிள் ஃபிளீட்டுக்கும் சூப்பரா இருக்கும். நான் இப்ப கட்டியிருக்க மாதிரி ஃபிளீட் வச்சு கட்டினாலுமே நான் காமிச்ச எல்லா சாரியுமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இப்ப நான் கட்டியிருக்கிறதும் இதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரியா இருக்குல்ல. இது வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வந்த சாரின்றதுனால நான் வாங்கல. இது பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வந்துச்சு இந்த சில்க் சாரியும். இது அதுக்கு முன்னாடி காமிச்ச சாரி, இது எல்லாமே எனக்கு பர்த்டேக்காக கொடுத்த கிஃப்ட். இப்படி சவுண்ட் கேட்கறது பாருங்க, மொட்டை பேப்பர் மடிக்கிற மாதிரி. ஆனா சாஃப்டா தான் இருக்கும், கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சாரி? சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குங்க எல்லா சாரியும். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. நல்லா இருக்குல்ல? நான் ஒரு சாரியுமே ஒரு எமோஷன் தான். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. இது எப்படி வாங்கணும், இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. சும்மா போனோம் வாங்கணும்னு சொல்லி எதுவுமே நான் வாங்கவே இல்லை. என்கிட்ட இருக்க இந்த பிரைஸ் அதிகமா உள்ள சாரி எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கு. நான் அதனாலதான் அது வாங்கியிருப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு கதையா உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றோம். சரி வாங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இந்த சாரி பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. தீபாவளி ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு கூட்டு போவாங்க இல்லையா, தலை தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு
அதுக்கு எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. எனக்கு வந்து ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். நிறைய நீங்க ப்ளூல தான் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எது வாங்க போனாலும் இந்த ப்ளூ கிட்டே தான் போவேன். அப்பெல்லாம் இந்த சாரி நல்லா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. நம்ம ஒரு 10 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செம்ம ட்ரெண்டிங் இந்த சாரி. அப்போ எனக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதுவுமே பட்டு புடவை தான். அம்மாவுடைய தலை தீபாவளி கிஃப்ட். சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கும். இதை வந்து நான் அன்னைக்கு அப்ப கட்டினதோட லாஸ்ட், அதுக்கப்புறம் இதை நான் கட்டினதே கிடையாது. ஆனா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, கட்டில பழசாடும் நினைச்சேன்னா எனக்கே என்னன்னு தெரியல. ஆனா சூப்பரா இருக்கும் இந்த சாரி, சூப்பரா இருக்கும். அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தானே. அம்மா வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். அம்மா வேற, என் வீட்டுக்கார் வேற கிடையவே கிடையாது. 2 பேருமே எனக்கு ஒரே கேட்டகரியில தான் வருவாங்க. அதனால எனக்கு எல்லா சாரியுமே ஸ்பெஷல். நெக்ஸ்ட் இந்த சாரி, இது வந்து மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. மாமியார் எதுக்குன்னா ஒரு மேரேஜுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாமியார் வாங்கி கொடுத்தது. ஒரு 2 கடை போயிட்டு 3வது கடையில வாங்கினது. 2 கடையிலுமே எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன்னா, சரி பரவாயில்ல கிளம்பி வாங்க அப்படின்ட்டு 3வது கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அவங்களே நல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பட்டுப்புடவை காமிச்ச பாருங்க ஃபர்ஸ்ட், அதே மாதிரி தான், அதே கலர் தான், அதே தான் எல்லாமே. ஆனா அது பியூர் பட்டு, இது நார்மல் சில்க் சாரி, அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா தெரியும், நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, அதுவும் இது ஒரே மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த சாரியும் அந்த சாரியும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சிருக்கேன். திருப்பி அது உள்ள இருந்து எடுத்து காட்ட முடியாதுன்றதுனாலதான் நான் உங்களுக்கு காட்டல. நீங்க ஆனா வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதோடைய பார்டர் இந்த கலர்ல இருக்கா, அதோடைய பார்டர் வந்து பிங்க்ல சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இது வேற அது வேற அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சாரி தான் காட்ட முடிஞ்சதா இருக்குது. ஏன்னா 10 நிமிஷம் வீடியோவே நீங்க வந்து பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதுல வேற நான் எல்லா சாரியும் எடுத்துட்டு வந்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த டைமிங்கை பார்த்துட்டே ஓடி போயிடுவீங்க. உண்மையாவே சொல்றேன், என்கிட்ட இருந்த எல்லா சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. என்னுடைய சாரின்றதுனால நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட இருக்கிறதுல எது ரொம்ப பிடிக்குமோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் எனக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். நம்மளையும் பாக்குறாங்க, நம்ம போடுற வீடியோவும் ரசிச்சு கேட்கறாங்க எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அப்பதான் தோணும். நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் காமா ராதா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்றீங்களோ இல்லையோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.